கரூர் வேலுசாமிபுரம் பகுதியில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரச்சாரம் நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் 41 உயிர்கள் பலியான துயரம் தமிழக அரசியலை மட்டுமின்றி நாட்டையே உலுக்கியது. நடைபெற்ற இந்த பெரும் பேரழிவை தொடர்ந்து விசாரணைக்கு திருப்பு முனையாக உச்சநீதிமன்றம் தலையிட்டு வழக்கை முழுமையாக சிபிஐக்கு மாற்றியது. இதற்காக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான 3 பேர் கொண்ட கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டு விசாரணை தீவிரமாக முன்னெடுக்கப்படுகிறது. முதல் கட்ட விசாரணையை முடித்துள்ள சிபிஐ குழு தற்போது 2ஆம் கட்ட விசாரணையை தீவிரமாக தொடங்கியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக அக்டோபர் 31ஆம் தேதி சிபிஐ ஏஎஸ்பி மகேஷ்குமார், சிபிஐ எஸ்பி பிரவீன்குமார், டிஎஸ்பி ராமகிருஷ்ணன், ஆய்வாளர் மனோகரன் ஆகியோர் அடங்கிய 15 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு கரூர் ஈரோடு நெடுஞ்சாலையில் உள்ள நிகழ்வு நடந்த இடத்தை நேரில் ஆய்வு செய்தது. குறிப்பாக 3D டிஜிட்டல் சர்வே தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு நவீன கருவிகளை கொண்டும் அதிகாரிகள் சிறப்பு விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். சாலையின் துல்லியமான அளவுகள், மக்கள் திரள்வதற்கான அதிகபட்ச திறன் போன்ற மிக முக்கிய தகவல்கள் கணிக்கப்பட்டு பகுப்பாய்வு செய்ய சான்றுகளாக சேர்க்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் விசாரணை தீவிரப்படுத்தும் வகையில் இன்று நவம்பர் 3ஆம் தேதி அன்று திருச்சியிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்த சிபிஐ அதிகாரிகள் சென்னையை அடுத்த பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் அலுவலகத்திற்கே சிபிஐ அதிகாரிகள் சென்றடைந்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக அங்கிருந்த நிர்வாகிகளிடம் விசாரித்த அதிகாரிகள் அலுவலகத்திலிருந்து ஆவணங்கள், கூட்டம் நடந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு விவரங்கள், அனுமதி காகிதங்கள், பாதுகாப்பு பொறுப்பு, தொடர்புடைய அதிகாரிகள் மற்றும் ஏற்பாட்டாளர்களின் பெயர் பட்டியல் போன்றவை முழுமையாக சேகரிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்படியான சூழலில் தாவேகாவின் இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது சிசிடிவி காட்சிகள் உட்பட பொதுவான ஆதாரங்களை எங்களிடம் கேட்டுள்ளனர். மேலும் சம்பவம் நடந்த தினத்தில் கலந்து கொண்டவர்களின் விவரம் மற்றும் சிசிடிவி காட்சிகள் உட்பட சில விவரங்களை பட்டியலிட்டு அதனை கேட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பல்வேறு கட்ட ஆய்வு பணிகள் மற்றும் விசாரணை பணிகளில் ஈடுபட்டு வரும் அதிகாரிகள் தங்களின் முழுமையான அறிக்கையை நீதிமன்றத்தில் ஒப்படைப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது அவங்க பொதுவான டீடைல்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதாவது சிசிடிவி போன்ற டீடைல்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அது ஒரு சில நாள்களில் நாங்கள் கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கான டீடைல்ஸும் கொடுத்துருக்கோம். மற்றபடி ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. இங்கே இருக்கிற சிசிடிவி ஆதாரங்கள் மற்ற என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அது ஒரு லிஸ்ட் கேட்டிருக்காங்க. அது கண்டிப்பாக கொடுத்துருவோம். சம்மன் கொடுக்க வந்திருக்காங்க. அதில் ஒரு சில டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த கலந்து கொண்டவர்கள் விவரம், மற்றபடி எனது சிசிடிவி ஆதாரங்கள். இல்ல, அது சம்பந்தப்பட்டதுல டீடைல்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பழைய எஸ்ஐடியும் நம்ம கொடுத்திருக்கோம். பழைய தமிழக காவல்துறையிலிருந்து விசாரிச்சப்போ அதை கொடுத்திருக்கோம். அதே டீடைல்ஸ் திரும்ப கேட்டிருக்காங்க. நம்ம அதை கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு ஒரு டேட்டும் சொல்லி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். மற்றபடி ஒன்றும் இல்லை. நன்றி. இல்ல இல்ல சம்மன் இதை டீடைல்ஸ் கேட்டுதான் இன்னைக்கு ஒரு லெட்டர் கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். மற்றபடி ஒண்ணுமே இல்லை. அந்த மாதிரியான சம்மன் இது வரைக்கும் வரல. வந்தா கண்டிப்பா எங்க தரப்புல நாங்க ஆஜராக எங்களுடைய விளக்கத்தை கொடுப்போம். அந்த மாதிரியான சம்மன் இது வரைக்கும் வரல. டீடைல்ஸ் இல்ல, இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெவல் அவங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு தேவைப்படுற ஒரு சில ஃபுட்டேஜஸ் இல்ல இல்ல அவங்க அதை கேட்டு கொடுத்திருக்காங்க. நம்ம கரெக்டா சப்மிட் பண்ண பிறகு இல்ல, நாங்க ஒரு 3 நாளுக்குள்ள கொடுக்கணும். 3-4 நாட்களுக்குள்ள எங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் மூலமா தேவையான டீடைல்ஸ் நாங்க கொடுக்கறோம்னு சொல்லியிருக்கோம். அது பிரிலிமினரி அவங்களுடைய விசாரணைக்குள்ள அவங்க தேவைப்படுது. அது ஏற்கனவே நம்ம கொடுத்திருக்கோம். ஏற்கனவே கொடுத்திருக்கோம் எஸ்ஐடில. திரும்ப அவங்க கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட விஷயங்களை நாங்க கண்டிப்பா ஆலோசிச்சு நம்ம கொடுத்துருவோம். நன்றி.